கைஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி இப்போ ரொம்ப காலமாக வச்சிருக்கீங்க, அந்த மெயில் ஐடி பேர் நல்லா இல்லை, ஆனால் அதை மாற்ற முடியாது, எல்லா இடத்துலையும் அதான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு புதுசாக சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறேன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. காரணம் ஏன்னா அந்த அப்டேட் இன்னும் பெருசாக யாருக்குமே இன்னும் ரீச் ஆகலை. கிராஜுவலாக தான் ரோல் அவுட் ஆகுது. 2026 இயர்லி 2026 தான் மேபி ஒரு பாதி பேத்துக்கு வந்து சேரும். இப்போ தான் கிராஜுவலாக ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன மேட்டர்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பீங்க, அந்த ஐடி உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அதை மாற்றணும்னு நினச்சாலும் இது நிறைய இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன், இப்போ இனிமேல் புதுசாக மாற்றவும் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே இன்பாக்ஸு 2 மெயில் ஐடி இருக்கும். இந்த 2 மெயில் ஐடியில் எதுக்கு யார் இந்த மெயில் அனுப்பிச்சாலும் அது ஒரே இன்பாக்ஸ் தான் வரும். அதுதான் இந்த ஃபீச்சரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் திரும்புவீங்க, உங்கள் பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்புவீங்களா, அதே மாதிரி தான் அந்த 2 ஐடியில் எதுக்கு மெயில் அனுப்பிச்சாலும் அது ஒரே இன்பாக்ஸ்க்கு வந்து சேரும். இதுதான் அந்த அப்டேட்டு. ஸோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போடுறேன். இப்படி சொன்னால் நான் வாயில் சொன்னால் தப்பாக சொல்லிடுவேன். அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்டேட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டோட போட்டு காட்டுறேன். நன்றி.